வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் டாப் 24 செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு. சரோஜா போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சருக்கான பொறுப்பில் இருந்து விலகி சர்ச்சைக்குரிய மேலதிக வகுப்பு ஆசிரியை பாதுகாக்கும் வகையிலேயே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே அவர் இந்த அமைச்சு பதவியை வகிப்பதற்கு பொருத்தமற்றவர். சரோஜா போல்ராஜ் உடனடியாக அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொட்டாஞ்சேரி பிரதேசத்தில் தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவி தொடர்பில் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அத்தோடு கொட்டாஞ்சேரி மற்றும் பம்பலப்பிட்டி போலீசாரிடமிருந்து விசாரணை அறிக்கையும் கோரப்பட்டுள்ளது. பாடசாலைகளுக்குள் இடம்பெறும் மாணவர் மீதான துன்புறுத்தல்கள் தொடர்பில் தெரியப்படுத்தாமல் பாடசாலையின் நட்பெயரை பாதுகாக்கும் நோக்கத்தில் முறைப்பாட்டாளர்களை பலவீனப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையை சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அவதானித்துள்ளது. பசறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடகம பகுதியில் உடல்நலக் குறைவு காரணமாக சிறுமியொருவர் பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த சிறுமி நேற்றிரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிறுமியை பரிசோதித்த பசறை வைத்தியசாலையின் வைத்தியர் இந்த மரணம் சந்தேகத்திற்கிடமானது என தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். குறித்த சிறுமி உயிரிழப்பதற்கு முன்னர் ஒரு வார காலமாக காய்ச்சல் மற்றும் சளி காரணமாக பல தடவைகள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருந்தார். எனினும் சிறுமியின் உடலில் காயங்களின் தழும்புகள் இருப்பதாக பசறை வைத்தியசாலையில் சிறுமியை பரிசோதித்த வைத்தியர் தெரிவித்துள்ளதால் இந்த மரணம் சந்தேகத்திற்கிடமானதாக கருதப்பட்டுள்ளது. பசறை போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியன் பிரீமியர் லீக் 2025 தொடரை தொடர்ந்து பாகிஸ்தான் சூப்பர் லீக் 2025 தொடரும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றமான சூழல் காரணமாக இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவிருந்த பெஷாவர் சால்மி மற்றும் கராச்சி கிங்ஸ் இடையிலான PSL போட்டி மைதானத்திற்கு அருகில் ட்ரோன் தாக்குதல் நடந்ததை அடுத்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் மீதமுள்ள 8 போட்டிகளை ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்ற முடிவு செய்திருந்தது. ஆனால் பின்னர் UAE இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் தொடர் முழுவதும் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 16 வயது மாணவியொருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் நேற்றைய தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். தனது பேருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் ஒரு குழுவினர் வேண்டுமென்றே பிரச்சாரங்களை மேற்கொள்வதாகவும் அதற்குரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். உயிரிழந்த மாணவி உடல்நலக் குறைவுடன் வகுப்புகளுக்கு வந்திருந்ததாகவும் மாணவியின் பெற்றோரை அழைத்து மாணவி உடல்நலம் தேறிய பின்னர் வகுப்புகளில் பங்கேற்குமாறு மட்டுமே அறிவுறுத்தியதாகவும் அந்த நபர் தெரிவித்துள்ளார். தனது புகைப்படங்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு தான் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் இது யாரோ வேண்டுமென்றே செய்யும் செயல் என சந்தேகிப்பதாகவும் அந்த நபர் கூறியுள்ளார். கடந்த 7 மாதங்களில் 79 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 21 முதல் நேற்று வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 52 பேர் உயிரிழந்ததுடன் 35 பேர் காயமடைந்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 62 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் மேற்கொள்ளப்பட்டவை எனவும் 17 சம்பவங்கள் வேறு காரணங்களால் இடம்பெற்றவை எனவும் தெரிவித்துள்ளார்.
பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெறும் துஷ்பிரயோகம், பலாத்காரம் மற்றும் பிற தவறான செயல்களை தடுக்க உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். சமீபத்தில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் மற்றும் கொட்டாஞ்சேரி பகுதியில் பாடசாலை மாணவி ஒருவர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட பல சம்பவங்களை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழனான எனது குரல் உள்ளூராட்சி தேர்தலுக்காக முடக்கப்பட்டது. அதனையும் தாண்டி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சிக்கு 80,000 வரையிலான வாக்குகள் விழுந்துள்ளன. இதில் ஒரு சிறிய அளவிலேயே நான் அவருக்கு வழங்கிய ஆதரவு உள்ளது. தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்காமல் தமிழ் கட்சிக்கு வழங்கினேன் என யாழ் சுயேட்சை குழு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற பொது போக்குவரத்து தர நிர்ணயங்களுக்கு அமைவான பேருந்துகளை மாத்திரம் நாட்டுக்கு கொண்டு வருதல் தொடர்பான சட்டங்களை தயாரித்தல் குறித்து ஆளும் கட்சி உறுப்பினர் ரவீந்திர பண்டாரவினால் கொண்டுவரப்பட்ட தனிநபர் பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கொட்டாஞ்சேரி மாணவியின் தற்கொலை சம்பவம் தொடர்பான போலீஸ் அறிக்கை கிடைத்துள்ளதாகவும் அந்த அறிக்கைக்கு அமைய குறித்த ஆசிரியரை நிறுவன கோவை சட்டத்தின் பிரகாரம் கட்டாய விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதுடன் அந்த விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் முறையாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சின் செயலாளர் நாளக கழுவ தெரிவித்துள்ளார். 10வது பாராளுமன்றத்தின் இலங்கை இந்திய பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சரும் ஆளும் கட்சியின் முதற் கோலாசானுமான நலிந்த ஜெயதிச தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கை இந்திய பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தை மீள ஸ்தாபிப்பதற்கான கூட்டம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் 2025 மே 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போதே இத்தெரிவு இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா இதில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். போதை வஸ்து பாவித்ததன் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் இளம் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் நேற்றைய தினம் பிற்பகல் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சடலமாக ஒப்படைக்கப்பட்டவர் பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுப்பர்மடம் பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய குடும்பஸ்தர் ஆவார். இந்த மரணம் தொடர்பில் சனிக்கிழமை கரவட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி வேலுப்பிள்ளை பாஸ்கரன் விசாரணை மேற்கொள்ளவுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணத்தை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். நாட்டில் தனிநபரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியதன் பின்னரா பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது. சமூக கட்டமைப்பில் தீவிரமடைந்துள்ள துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தனிநபர் பாதுகாப்பை எவ்வாறு உள்ளது என்பதை வெளிப்படுத்துகின்றதென ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கேஷா விதானகே தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமர்வின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட உறுப்பினர் கேஷா விதானகே பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது பாரியார்கள் அனுபவிக்கின்ற சிறப்புரிமைகளை பொருத்தமான வகையில் குறைத்தல் தொடர்பான பிரேரணையை முன்வைத்து உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தோல்வியடைந்த மன்றங்களில் சுயேட்சை குழுக்களின் ஆதரவுடன் சபைகளை நிறுவுவதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. சுயேட்சை குழுக்களும் கள்வர்கள்தான் என கூறிய அரசாங்கம் எவ்வாறு தற்போது அவர்களின் ஒத்துழைப்பினை கோர முடியும்? கொழும்பில் போட்டியிட்ட ஏனைய தரப்பினருடன் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றிகரமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றது. அதற்கமைய ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்தே கொழும்பு மேயர் தெரிவு செய்யப்படுவார் என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் மன்னார் பகுதியில் மதுபான சாலை அமைப்பதற்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு 8 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் என்னிடம் தொலைபேசியில் குறிப்பிட்டார். இவ்விடயம் தொடர்பில் முறைப்பாடு அளிக்குமாறு அவருக்கு அறிவுறுத்தியதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமைகளை குறைத்தல் தொடர்பான தனிநபர் பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி மக்களுக்கு கசிப்பையும் பணத்தையும் வழங்கிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ள கருத்து முறையற்றது, நிராகரிக்கத்தக்கது. இந்த கருத்தை அவர் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் வாழைக்குலை விலையில் பாரிய வீழ்ச்சி காரணமாக செய்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1 கிலோ கதலி வாழைக்காய் 15 ரூபாய் தொடக்கம் 20 ரூபாவுக்கு கொள்வனவு இடம்பெறுவதால் தமது உற்பத்தி செலவுக்கேற்ப விற்பனை செய்ய முடியாத நிலை காணப்படுவதாகவும் குருவிகளும் குரங்குகளுமே அவற்றை சாப்பிடுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பாரிய நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக வாழை செய்கையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். குறைந்த விலையில் கொண்டு சென்று சந்தையில் கொடுப்பதற்கு கொண்டு செல்வதற்கான செலவே விற்பனை செய்கின்ற வாழைக்குழியில் கிடைக்காத நிலையில் மரத்துடனே அப்படியே விட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். வெளி மாவட்ட வியாபாரிகளும் கொள்வனவுக்கு வருவதில்லை என தெரிவிக்கின்றனர். யாழ் மாவட்டத்தில் விவசாய அமைப்புகளை வலுப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. அரசு சார்பற்ற நிறுவனமான அவங்கலங்கா விவசாய அமைப்புகளை வலுப்படுத்தும் திட்டத்தை முன்னெடுக்க உள்ளது. அதன் நடைமுறைப்படுத்தல் தொடர்பாகவே ஆளுநர் தலைமையில் நேற்றைய தினம் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. மண்டைத்தீவில் அமைக்கப்பட்டுள்ள நெய்தல் சூழல் நெய்ய பூங்கா நேற்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் ஆளுநர் உரையாற்றியுள்ளார். அன்றைக்கும் ஒரு இடத்துல போனேன். ஒரு இடத்துக்கு ஒரு சும்மா அவருடைய பிரச்சனைகளை அறிவிக்கப்பட்டு ஒரு முதலீட்டாளருடைய ஒரு இடத்துக்கு போனேன். அப்போ அவர் சொன்ன பல விடயங்கள் நாங்கள் கூப்பிட்டு கலை கொண்டிருக்கேன்னா அவர் சொன்னார், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி செய்தாரத்துக்கு தாங்கள் எடுக்கிறதுக்கே ஓரடி அலைய வேண்டியதாக கிடக்குங்க. ஒரு வருமானம் வருகின்ற தாங்கள் எத்தனையோ கிட்டத்தட்ட அவர் சொன்னார், தாங்கள் எத்தனையோ மில்லியன் கட்டணம் ஒரு வருஷத்தில் அந்த பிரதேச சபைக்கு. ஆனால் அந்த பிரதேச சபையிலேயே கொண்டு டாக்குமெண்ட்ஸ் ஒன்றுக்கு கொடுத்தால் அவர்கள் பிறகு இன்னொரு வைக்கும் அதே ஆஃபீஸ் இப்படி அது திருப்பியும் கொண்டு வாண்டு கேட்கிறோம். இல்லை இப்படி நாங்கள் ஒன்று அலக்கழிச்சோம். எங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவாக பார்க்குற எண்ணம் இல்லை. அப்படி இருந்தால் ஒரு நேரம் பெற மாட்டேன். எனக்கு தெரியும் கண்ண பேர் இன்று போனால் என்னோட கதைச்சவர் அவர் ஒரு இந்த இது சம்பந்தமாக முதலீட்டை செய்கிற ஒருவர் விரும்பியிருக்கிறார் செய்ய வேணும்னு சொல்லி. அப்போ அவர் கதைச்சார், என்ன ஒன்றையும் காணையில் ஒன்று நடக்குது இல்லையான்னு சொல்லி இதை கதைச்சார். அப்படி நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் செய்யாமல் விடலாமல் யோசிக்கிறது நாங்கள் ஒழிய அதை தட்டி கழிச்சு வருவதில்லை. மற்றொரு சின்ன பிள்ளை இருந்தாலும் அதை எடுத்து சொல்கிற பக்குவம் இல்லை எங்களுக்கு. அதை இந்த கொண்டு அங்கே டெலிஃபோன்லேயே கதைக்கிற பக்குவம் கிட்ட இல்லை. ஒன்றில் கடிதம் எழுதி போட்டு விடுறது, அது இல்லாட்டி அதை எழுதாமல் விடுறது, பேசாமல் விடுறது, அப்படித்தான் எங்கிட்ட பழக்கங்க. நாங்கள் இப்போ திருந்துறோமோ அப்போ தான் உண்மையில எங்களுக்கு என்ன முதலீட்டாளர் கட்டாயம் பெற வேணும். முதலீட்டாளர் பெற வேணும். எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறோம். வேலை வாய்ப்பு உருவானோம்னா நாங்களாகத்தான் இதை செய்யணும். அந்த மாற்றம் நான் உண்மையில நான் இந்த பதவிக்கு வந்தேன்னே உண்மையாக சரியாக யோசிக்கிறான். ஏன்னா சரியான கஷ்டமாக கிடக்கு. ஏன்னா இப்படி கூட சூரியனான விழுக்கிற தெரியும் அவருக்கும். நாங்கள் போகிற சில கஷ்டங்கள் அவருக்கு தெரியும். ஆனால் அந்த கண்ணவே பாசிட்டிவாக இருக்கிறது இல்லை. அதுதான் காரணம். பாசிட்டிவாக இல்லை. நாங்கள் எவ்வாறு இப்போ அவர்கள் என்ன இப்போ உதாரணங்களை சொல்லுவார்கள். வெளிநாட்டிலேருந்து வரவங்க தமிழ்நாட்டில் போனால் கடற்கண்டு தங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, எல்லாம் செய்யணும் சொல்லும். இங்கே அப்படி நாங்கள் அப்படி நிற்கிறோம். இல்லை, எங்களுக்கு வருமானம் தானே வருது. வருமானம் வருகின்ற பொழுது பிரதேச சபைக்கோ ஏன் அதை நாங்கள் அந்த வருமானத்தை நாங்கள் பெறக்கூடிய தர ஆளுக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. இதான் மாற்றணும். நாங்கள் அப்படி மாறினா தான் நாங்கள் எங்களுடைய வடமாகாணம் அபிவிருத்தி அடைய வேணுமென்றால் கட்டாயம் முதலீட்டாளர்கள் வரவே வேணும். பல தொழிற்சாலைகள்
உருவாக வேணும் என்ற முந்தி இருந்த மாதிரி வர வேணும். ஆகவே அந்த நான் அனுராஜ் அவர்கள் இல்லை, நான் முக்கியமாக நான் அவருக்கு நான் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்ள உருவாக்கினது. அது பாடுபட்டது ராஜ்குமார் தான். நான் நெடுகம் நான் பதவிகளில் இல்லாத பொழுதுதான் ராஜ்குமாரோட கதைக்கிறது, ராஜ்குமாரோடையும் கதைக்கிறது, திரு சுதர்சனோடையும் நான் அடிக்கடி கதைச்சு கொள்கிறேன். அந்த அங்கேயும் இருக்கிறதையும் ஸ்டார்ட் பண்ணணும் வேண்டதான் முடிவு இது. அதே மாதிரி இதுகளையும் நாங்கள் செய்யணும். இது மாதிரியான பல இடங்கள் எங்களுக்கு வர வேணும், உருவாக வேணும். எங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் மேலே மேம்பட வேணும். இந்த இல்லை முனைஞ்சு செய்திகளை ஒரு நல்ல காலம் செயலாளர் அதில் கணக்கு பாடுபட்டிருக்கு. அப்படி இருக்கணும். அப்படியா அதில் முன்னுதாரணமாக அவர் செய்திருக்கிறார். அப்படி மெட்டாக்களும் இருக்கணும் தான் நான் விரும்புகிறோம். அப்படி மெட்டாக்களும் இருக்க வேணும். மெட்ட பிரதேசங்களும் அப்படியான முறையில் வேற வேணும். காஷ்மீர் மாநிலம் ரஜோரியில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் கூடுதல் துணை ஆணையர் எஸ் ராஜ்குமார் தாப்பா உயிரிழந்துள்ளார். காஷ்மீர் நிர்வாக சேவைகளின் அர்ப்பணிப்புள்ள அதிகாரியை நாங்கள் இழந்துவிட்டோம். எனது அதிர்ச்சியையும் சோகத்தையும் வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை. காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா வருத்தம் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் கடன் தொகைக்கு சர்வதேச நாணய நிதியம் அனுமதி அளித்துள்ளது. கடன் வழங்க இந்தியா எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் சர்வதேச நிதியத்தின் நிர்வாக குழு கடனுக்கு ஒப்புதல் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவியின் விவகாரத்தில் முதல் சம்பவம் இடம்பெற்ற போது அது முறையாக ஆராயப்படவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விடயம் குறித்தும் ஆசிரியர் தொடர்பிலும் ஏன் கல்வி அமைச்சுக்கு முறையாக அறிவிக்கவில்லை என்பது தொடர்பில் அந்த பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோர அமைச்சுக்கு முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை மிக மோசமான சட்டமாக இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் தற்போதும் அந்த சட்டத்தை அமல்படுத்துகின்றது. இது நியாயமற்றது. பல ஆண்டு காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுவிக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கணக்காய்வு அறிக்கைகளின் ஊடாக முன்வைக்கப்படுகின்ற பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக வேலை திட்டம் ஒன்றை தயாரித்தல் தொடர்பான தனிநபர் பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தனிமனித தீர்மானம் எடுக்கும் கட்சியாக நாங்கள் இல்லை. தலைவர் என்ற முறையில் நாம் இதனை தெளிவாக சொல்கின்றேன். முன்பு அவ்வாறான நிலைமை இருந்திருக்கலாம், ஆனால் தற்போது அவ்வாறில்லை. ஆக குறைந்தது தலைவர் செயலாளராவது கலந்து பேசி எல்லா விடயங்களையும் இணைந்துதான் செயற்படுகின்றோம். ஆகவே தனிமனித தீர்மானம் என்ற பேச்சு அபாண்டமானது என அக்கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஆதரவை பெறுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய பேரவை ஆகியவை அக்கட்சியுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளன. பல சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஆதரவை பெறும் கட்சிகளே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதனால் அக்கட்சியின் ஆதரவை பெறுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய பேரவை ஆகியவை கடந்த 2 தினங்களாக பேச்சுக்களில் ஈடுபட்டு வருகின்றன. இத்துடன் நமது டாப் 24 செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம். Kita